பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. இப்போ ஈசிஆரும் ஓஎம்ஆரும் செம்ம கனெக்ட். ஸ்டெப்ஸ்டோன் சீக்ரெட் பிளாட் நியர் கோவலம் ஈசிஆர். பீச் ரிசார்ட் பிளாட் just 24 lakhsல. லான்ச்சிங் ஆஃபர்ல பிளாட் வாங்குங்க 5 lakhs profit. ஹலோ கைஸ், ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போ மியூசியத்தில் நடந்துட்டு இருக்க மெகா ஹேண்டிகிராஃப்ட் எக்ஸ்போக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த எக்ஸ்போவில் வந்து நிறைய கைவினை பொருட்களில் வந்து சேல் பண்ணிட்டும் இருக்காங்க, அதே சமயத்தில் எக்ஸிபிட்டாகவும் வச்சுருக்காங்க. ஸோ என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குன்னு உள்ளே போய் பார்த்துருவோமா, வாங்க. நிறைய ஒர்க்கெல்லாம் பார்த்துருக்கலாம். பட் ஸ்ட்ரிங் ஆர்ட்னு புதுசான்றது இல்லை, அது புதுசெல்லாம் கிடையாது, பழசு தான். பட் வந்து அந்த ஸ்ட்ரிங் ஆர்ட்டில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா ஆர்ட் நாலேஜும் இருக்கணும், ப்ளஸ் கிராஃப்ட்மேன்ஷிப்பும் இருக்கணும். ரெண்டும் சேர்ந்த ஒரு கலவை தான் இது. பார்க்கும்போதெல்லாம் இது கிராஃப்ட்டு தான் என்ன தான் கிராஃப்டாக இருந்தாலும் ஆர்ட் நாலேஜ் இல்லைன்னு அந்த கலர் மேட்சிங்கெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறையா இருக்கும். அந்த கலர் மேட்சிங் ஒவ்வொரு கலருக்கும் அந்த டெப்த்து எல்லாமே ஆர்ட் நாலேஜ் இருந்தால் தான் அது பண்ண முடியும். ஸோ கிராஃப்ட்மேன்ஷிப் அப்படின்றது ஒரு ஆணி அடிக்கிறோம், ஆனால் ஆணி அடிச்சுட்டு அந்த நூலெல்லாம் பண்ணும்போது ஒரு ஆணி மிஸ் ஆனாலே டோட்டலாக ஒர்க் ஸ்பாயில் ஆகிடும். ஜஸ்ட் எப்படி அப்படின்னா ஒரு 26 ஜனவரி மார்ச் பாஸ்ட் நடக்குது. அந்த மார்ச் பாஸ்ட்டில் யாராவது ஒருத்தர் டக்குன்னு ஒரு ராங் ஸ்டெப்பு போட்டாலே டோட்டல் பப்ளிக்காக தெரியும். சேம் அதே டைப்பில் தான் இந்த ஒர்க்கும். இது யூனிக்யூ ஒர்க்கு ப்ளஸ் வந்து டிசிப்ளைன்டு ஒர்க்கு. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஒர்க் பண்ணிவிட்டு செகண்ட் ஸ்டெப்பு போகும்போது அது உதாரணம் அப்புறமா காட்டுறோம் உங்களுக்கு. செகண்ட் ஸ்டெப்பு பண்ணும்போது ஃபஸ்ட் ஸ்டெப்பில் ஏதாவது டிஸ்டர்ப் ஆகிடுச்சுன்னா திருப்பி செகண்ட் ஸ்டெப் மொத்தமாக எடுத்துகிட்டு திருப்பி ஃபஸ்ட்லேருந்து வரணும். ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே அப்புறமா பார்த்துக்கலான்ற எண்ணமே வரக்கூடாது. முதல்ல இருந்தே அது பக்காவாக பண்ணணுன்ற ஒரு பொசிஷனில் தான் பண்ணிகிட்டு இருக்கணும். மொத்தமாக முடிச்சிட்ட பிறகு இதில் இன்னொரு பெரிய ப்ளஸ் என்னன்னா கீழே ஸ்டாண்டிங் எல்லாம் இல்லாத கீழே உட்காந்து சப்ளாங்கல் போட்டு உட்காருவோன்னு சொல்லுவீங்களா, அது மாதிரி யோகா சிஸ்டத்தில் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா வரும். 2 கைக்கும் வேலை கொடுக்குறோம். ஒரு கையில் ஹேமரு, ஒரு கையில் ஃப்ரீசர் இருக்கும். செகண்ட் வந்து மைண்டுக்கு வேறு வேலை கொடுத்துருக்கோம், கரெக்டாக அங்கே வை அப்படின்னு சொல்லிட்டு இத்தனைக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருக்கும்போது பாடி ஃபுல்லாக ஆக்டிவாக இருக்கும். ஸோ அந்த ஆக்டிவேஷன் இருக்கும்போது இது தொடர்ந்து நம்ம பண்ணுறதுனால என்னென்னா இந்த செல்லு இப்போ வர்ற நிறைய செல்லு பசங்களுக்கு நான் நிறைய ஸ்கூல்ஸ்க்கெல்லாம் போகிறேன். ஏன் ஸ்கூல்ஸ்க்கு போகிறேன்னா இப்போ எல்லாம் செல்லு லோகத்தில் 2 எவ்வளோன்னு கேட்டாலுமே செல்லு எடுத்துகிட்டு அதை அடித்து பார்க்குற ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. அது இதே பொசிஷனில் போச்சுன்னா செல்லு லோகத்திலே நம்ம என்ன பண்ணுறோம்னு மறந்து போயிடும். ஸோ அதுலேருந்து என்னால் முடிஞ்சது கொஞ்சம் இந்த மாதிரி ஆர்ட் லைனில் எனக்கு தெரிஞ்ச ஆர்ட் இந்த ஆர்ட்டில் கொஞ்சம் டெவலப் பண்ணலாம். நான் ஆர்ட் லைனில் இருக்கிறோம், நிறைய பேர் நான் ஒரு ஆர்கனைசர் பண்ணும்போது நிறைய ஆர்டிஸ்ட்கெலாம் ஒன்று சேர்த்து அவங்களெல்லாம் ஆர்ட்டு கீழே போகுதுன்ற ஒரு பொசிஷன் இருக்கிறதுனால என்னால் முடிஞ்சது ஒரு ஏனியாக இருந்துட்டு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணலான்ற ஒரு பொசிஷன் போயிட்டுருக்கோம். ஏனியாக எப்போவுமே ஏனியாகவே இருக்கலாம். நம்மளை தாண்டி போகிறவங்கெல்லாம் சிம்மாசனத்தில் உட்காரணுன்னு ஒரு ஆசையோடு அடுத்த ஜெனரேஷன் முடிஞ்ச அளவுக்கு கலையை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். ஓகே சார், இது எவ்வளோ நாளாக பண்ணிட்டு இருக்கீங்க சார்? நான் ரொம்ப வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ஆர்ட்டில் நிறைய ஜாம்பவானங்கள்லாம் இருக்காங்க. அந்த ஜாம்பவானங்களெல்லாம் நான் கிராஸ் பண்ணிட்டு வரணும் அப்படின்னா யூனிக்யூவாக ஏதாவது பண்ணணும் இல்லைங்களா. ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருப்பீங்க, ஒரு பேப்பரு நார்மலாக கொடுப்பாங்க, பார்த்து அப்படி போட்டுருப்பாங்க. நான் கசிக்க கொடுக்கும்போது என்ன கசிக்க கொடுக்குறான்னு பிரித்து பார்ப்பாங்க. அந்த டைப்பில் வந்துட்டு எல்லாருமே நம்ம கவனம் திருப்பணும்னா ஏதாவது ஒரு புதுசு நம்மளை மாற்றணுன்னா ஏதாவது வித்தியாசமாக ஏதாவது பண்ணும்போது. என் பேர் மோகனுடு, ஆனால் தமிழ் எல்லாருமே கேட்டோன்னே தெலுங்கா அப்படிம்பாங்க. பட் நான் தெலுங்கு கிடையாது, பேசுகிறதுல அந்த ஸ்லாங் வரலாம், பட் நான் தெலுங்கு இல்லை. சரி, டூ இருக்கும்போது மோகனுடு அப்படின்னும்போது எல்லாருமே பேங்க்கில் இன்னைய டேட்டுக்கு இங்கேயும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் நடுன்னு போட்டிருக்காங்க,
இன்ன வரைக்கும் யாருமே அந்த ஸ்பெல்லிங் கரெக்டாக எழுதுனா மாதிரி இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பேரை வச்சு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஒர்க்கை ரீச் பண்ணணும் நேஷனல் லெவலுக்குன்ட்டு இப்போ நிறையா ஸ்டேட்டு டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு அவார்டு வாங்கிட்டே இருக்கேன். மேக்ஸிமம் அந்த அவார்டு வாங்கி மோகனோட பேர் நல்லாவே வரணுன்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஒரு பேர் வச்சே நான் இவ்வளவு தூரம் முயற்சி எடுத்துட்டு வந்திருக்கேன். உங்க பேரை யாரும் கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ண உங்க ஆர்ட் மூலமா உங்க பேர் கரெக்டா எல்லாருக்கும் தெரியணும்னு பண்ணிட்டு இருக்கீங்க. சோ கண்டிப்பா எல்லாருக்குமே உங்க பேர் நல்லா தெரிய வரும் சார். ஹாய் சார், இங்க நிறைய பார்க்கும்போதே வந்து எல்லாமே போர்ட்ரைட்ஸ் தான் இருக்கு. ஸோ எவ்வளோ நாளாக இந்த போர்ட்ரைட்ஸ்லாம் பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆக்சுவலி எனக்கு வந்து ஒரு சைல்டுஹுட்லேருந்தே வந்து இந்த இன்ட்ரெஸ்டட். ஆக்சுவலி ஹியூமன் அந்த ஃபேஸஸ் மேலே வந்து ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டட். எப்போவுமே யாரையாவது பார்த்தாக்கா அவங்கள ரொம்ப வாட்ச் பண்ணுவேன். ஸோ அந்த ஃபேஸில் இருக்கிற எக்ஸ்ப்ரெஷன்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் பிகினிங் ஸ்டேஜ்லேருந்தே வந்து எனக்கு இந்த லைவாக உட்கார வச்சு பண்ணுறது, யாராவது பண்ணாலும் அதை போய் பார்க்குறது. ஸோ அப்படி தான் இந்த விஷயம் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் இதை நான் செய்ய இன்றைக்கும் வந்து எனக்கு அதை விட முடியல. ஸோ அதனால் ஹியூமன் ஃபிகர்ஸ் வந்து என்னுடைய ப்ரொஃபஷனல் ஆக்சுவலாக அது. ஸோ அப்படி தான் என்னோட ட்ராவல் போயிட்டு இருக்கு. ஓகே சார், இது வந்து ஒர்க் ஷாப்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது அந்த மாதிரி? ஓகே, இப்போ வந்து ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணுறோம். அது எப்படி நம்ம கண்டக்ட் பண்ணுறோன்னாக்கா, யாராவது வந்து ரொம்ப டெடிக்கேட்டடாக அப்படி தான் கற்றுக்கிற மாதிரி வரும். ஆமாம், அவங்க உண்மையிலேயே வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டாக தான் அவங்க ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டட் இருக்கிற பசங்களை நம்ம இதை கண்டக்ட் பண்ணலாம். இது வந்து எனக்கு வந்து அதில் பெரிய மணி ஏர்ன் பண்ணணும், இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது மூலயமா நான் ஒரு பெரிய ஆளாக ஆகிடணும். ஸோ அந்த தாட்ஸ் நிஜமாக எனக்கு அது மாதிரி ஒன்றுமே கிடையாது. எனக்கு என்னென்னா, வரவங்களுக்கு வந்து ரொம்ப நல்லவர், எனக்கும் பெருசாக எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த அவங்க பார்க்குறாங்க, நான் இங்கே அவுட்புட் பண்ணியிருக்கோம், சரி இந்த அளவுக்கு எனக்கு கொஞ்சம் கற்றுக் கொடுங்க அப்படின்னாக்கா பண்ணலாம். பட் பண்ணுறோம், நம்ம அது மாதிரி கான்டெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் அதான் 2 நாள் வந்துட்டு 4வது நாள் வேண்டாம் அப்படின்ற மாதிரி தாட் சொல்லவங்களுக்கு இது யூஸ் கேட்ச் கிடையாது. உண்மையிலே நிறைய டெடிக்கேட்டடாக என்கிட்ட நிறைய பேர் வந்திருக்காங்க, நம்ம டீச் பண்ணியிருக்கோம். அவங்க நல்ல ஒரு ஸ்கில்லோட கூட இன்றைக்கி கூட இருக்கிறாங்க. சம்டைம் எனக்கு கால் பண்ணி, சார் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது, நான் யாருக்காவது உங்கள் மூலம் கிஃப்ட் பண்ணி கொடுக்குறேன், அப்போ எனக்கு கேட்பாங்க நீங்கள் எங்கே கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சார் உங்களோட சாரை வந்து மென்ஷன் பண்ணுவேன். ஸோ அப்படிலாம் பேசுகிறப்போ வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான். ஆக்சுவலாக அந்த மாதிரி தான் நான் வந்து டீச் பண்ணுறேன். ஒரு இன்ஸ்டியூஷன் மாதிரி வச்சுட்டு அவங்களை கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லி அப்படிலாம் நான் வந்து அந்த வேலை நான் இன்னும் பண்ணல. ஓகே சார், இப்போ வந்து மோஸ்ட்லி ஆர்டிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா எதனா ஒரு பெரிய ஆள் அவங்களுடைய பிக்சர்ஸ்லாம் வரையணும் அப்படின்னு பண்ணுவாங்க. பட் இங்கே உங்கள் ஸ்டாலில் நான் பார்க்கும்போது எல்லாமே ஒரு காமன் பீப்புள், சாதாரணமாக நம்ம பார்க்குற பீப்புளாக தான் வந்து நீங்கள் ஃபுல்லாகவே இந்த போர்ட்ரேட்டாக வரைஞ்சிருக்கீங்க. ஸோ இதுக்கான ரீசன் என்னவா இருக்குது சார்? ஆக்சுவலி ரீசன் பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு நார்மலாக ஒரு பர்சன் வந்து ஒரு ஹட்டுக்குள்ளே வாழறாருன்னு வச்சுங்களேன். ஒரு சின்ன ஒரு குடிசை வீட்டுக்குள்ளே இருக்கிறாரு. இன்னொருத்தர் வந்து பெரிய பங்களாவில் அப்படி ஏசியெல்லாம் போட்டு பயங்கரமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வாழ்வியல் பார்த்தீங்கன்னாக்கா, எங்கே விருப்பமான ஒரு விஷயம் இருக்கோ அதுதான் அவங்களோட ஒரு வாழ்வியல். இப்போ அவனுக்கு அது உண்டான சந்தோஷத்தில் கொடுக்குது, அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்குதா இல்லையா, அவர் அங்கே தான் இருக்கார். ஸோ அது வந்து அவனால் இறங்கி வளர்க்க முடியாது. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக ஒரு அன்றாட வாழ்வியலில் இருக்கக்கூடிய ஒரு பர்சன்ஸை நான் பெயிண்டிங் பண்ணுறப்போ, இது கொண்டு போய் நான் பெரிய இடத்துல சேர்க்குறேன். ஆக்சுவலாக இது போகிற இடம் நான் பெரிய இடம். இவங்க இருக்கிற வேணால் சிம்பிளான விஷயமா இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் தான் வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அவங்க ஒர்க் பண்ணுற அந்த அவங்க தொழில் சார்ந்த சில விஷயங்கள், இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு சில பிரமிப்பை கொடுக்கும். அவங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் அதை
எடுப்பாங்க. ஒரு பிஸ்னஸ்மேன் பார்த்தீங்கன்னா அப்படியே முன்னாடி ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் ரூம் வச்சுட்டு அதில் பல கோடி ரூபா டர்ன் ஓவர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ ஸ்மார்ட்டாக பிஸ்னஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க அப்படி கிடையாது. அவனுக்கும் 4 இட்லி தான் தேவைப்படுது. ஸோ இவங்களுக்கும் அந்த 4 இட்லி தான் தேவைப்படுது. அதை எப்படி பார்க்குறேன்னா, இவங்க வாழற வாழ்க்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலாக. எனக்கு அந்த மாதிரி ஒரு இயல்பான பர்சன்ஸ் கூட கான்டாக்ட் பண்ணுறது, அவங்க கூட நம்மளால் மிங்கிள் பண்ணிக்கிறது, எனக்கு அந்த மாதிரி தான் எனக்கு வந்து இதுதான் எனக்கு ஃபுல்ஃபில்லாக இருக்குது எனக்கு. இதில் வந்து பெருசாக வந்து எனக்கு ஒரு சாதித்த மாதிரி கூட ஒரு சந்தோஷம் வரும் எனக்கு ஆக்சுவலாக. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இப்போ சொல்லும் போது தான் ஒரு வேலையை வந்து பிடிச்சி செஞ்சோன்னா அதில் வந்து நமக்கு கொடுக்குற ரெக்கக்னிஷனே வந்து நம்ம ஒர்க்கை பாராட்டுறது தான். அதில் எந்த ஒரு எவ்வளோ பெரிய ப்ராஃபிட் கிடைக்கல. ஸோ அது நீங்கள் சொல்லும் போது உங்கள் சந்தோஷத்துலேயே தெரியுது நீங்கள் உங்கள் ஒர்க்கை வந்து எவ்வளோ சந்தோஷமாக செஞ்சுட்ருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி கண்டினியூ பண்ணுங்கள். உங்களுடைய ஒர்க்ஸை நாங்களுமே பார்த்துக்கிட்டே இருக்கணும். தேங்க்யூ சார். கண்டிப்பாக நீங்களும் வந்து எனக்கு டெவலப் சொல்கிறத விட நீங்களும் வந்து நம்மளை வந்து ஒரு மோட்டிவேட்டடாக தான் வந்து பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல நன்றி. ஸோ இப்போ நிறைய கைவினை பொருட்களை நம்ம பார்த்தோம். உங்களுக்குமே இந்த கைவினை பொருட்கள், இந்த பொம்மைகள், கையில் செய்கிற மாதிரியான நிறைய நுணுக்கமான வேலைகளை சேர்ந்த பொருட்கள் எல்லாமே பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த எக்ஸ்போவை நீங்கள் விசிட் பண்ணுங்கள். ஸோ இந்த எக்ஸ்போ ஜூலை 7th ஸ்டார்ட் பண்ணி ஜூலை 19th வரைக்கும் நடக்க போகுது. சண்டேஸ்னால் லீவ் விட்டுருவாங்கலாம் நினைக்காதீங்க. சண்டேவுமே இந்த எக்ஸ்போ இருக்குது. காலையில் 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி நைட்டு 8 மணிக்கு வரையும் இந்த எக்ஸ்போவை நடத்த போகிறாங்க. உங்களுக்கு கைவினை பொருட்கள்லாம் ரொம்ப பிடிக்கும்னா இந்த எக்ஸ்போவை மறக்காமல் விசிட் பண்ணுங்கள்.